இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம யாருக்கே காத்து சோர்ந்து போயிருக்கோம். திடமனது இல்லை, அவங்ககிட்டலாம் போய் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். யாருக்காக காத்துறோம்? கர்த்தருடைய பாதப்படியில் யாரெல்லாம் காத்திருக்கீங்களா, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். சோர்ந்து போயிருக்க இருதயம் பலப்படுத்த முடியாத இருக்கிறோம். எங்கே போனால் ஒரு நிம்மதி கிடைக்கணும் ஓடி அழிஞ்சு திணிக்கிற அன்பு சகோதரி ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகத்தில் காத்திரு, எனக்காக காத்திரு மகனே மகளே. உன் இருதயம் சோர்ந்து போய்கிறியா? நான் சிறப்படுத்த போகிறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன், உனக்கு சகாயம் செய்ய போகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். எங்கே போய் காத்தாலும் இருதயம் சோர்ந்து போயிடுவார். இயேசு இடத்துல வந்து உட்காரும்போது ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், எங்கெங்கே ஓடி அழிந்து திரிந்துக்கிற மகனே மகளே, கர்த்தருக்காக எனக்காக காத்திருப்பா. உன் இருதயம் சிறப்படும், உன் இருதயம் சமாதானத்தோடு இருக்கும். திடமனதாக இரு, வேறு எங்கேயும் போகாத, ஒரு நம்பிக்கையோடு இரு. இயேசுக்கிட்ட போய் நம்ம பாதபடியில் உட்காந்து அமர்ந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக எனக்கு விடுதலை தருவார், என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். நான் காத்திருந்தால் எனக்கு திடமானது நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் காத்திருக்கீங்களா, இனி மாதிரி காத்திரப்படி போயிருக்கலாம். எங்கெங்கே ஓடி ஆழ்ந்து சோர்ந்த நிலைமையில் உட்காந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறார், எனக்காக காத்திரு, உன் இருதயத்தை நான் சிறப்படுத்துவேன். திடமானதாக இரு, நீ கர்த்தருக்கே காத்திரு, வேற யாருக்கெல்லாம் காத்திருக்காத. நான் உன்னை நம்பிக்கையோடு ஸ்ரீகளை அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையோடு அவர்கிட்ட திரும்பும்போது நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பலிக்கு பிறகு அவர் உதவி செய்வார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறுநாள் போடுற வீடியோ உங்கள்கிட்ட வராது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் போடுற அந்த வீடியோ உங்கள் இடத்துல வரும். உங்களுக்கு பிரயோஜனமாகும். அது தேவனுடைய நாம மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.